காசும் அதிகாரமும் இருக்கிற வரைக்கும் நாயுடுவோட தலை என்னைக்கும் சாயா. அது ரெண்டுத்தையும் அவர்கிட்ட இருந்து பிரிக்கணும்னா நாமளும் அதே வழியில தான் போகணும். பப்பு, இந்த மெசேஜ் சவுண்ட் ஒன்று எழுப்பியிருந்தா ஐம் ஸோ சாரி. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வாயேன். கண்ணில் மையே, அந்த உதட்டில் டார்க்கான லிப்ஸ்டிக்கு, காதில் தூள், அப்புறம் அழகான ஒரு சாரி, அதுக்கு மேட்சிங்காக ஒரு பொட்டு. ஸோ இந்த மாதிரி அழகாக ரெடியாகி சீக்கிரம் வரியா? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட்டு. கொஞ்சம் சீக்கிரம் வா. பாய், லவ் யூ. ஓகே பேபி, வந்துடுறேன். போலாமா? என்ன என்னடி எப்பவுமே காலேஜ்க்கு புள்ளைங்க மாதிரி தானே வருவ, இன்னைக்கு என்ன பொண்ணு மாதிரி வந்திருக்க? ஐயாச்சி, இதுல வெக்கம் வர. ஆராத்தியா இருந்த உடனே இப்படி பார்த்த உடனே ஆரத்தி எடுக்கிற ரேஞ்சுக்கு அப்படி என்னடி நடந்துச்சு? வேற என்ன, எல்லாம் காதல் தான். அதுக்குன்னு ஓவர் நைட்ல இப்படி ஒரு சேஞ்சா? இங்க பாரு, கண்ட மினிக்கு தெரிஞ்சிட்டு இருந்தேனா இனிமே அவன் கண்மணியா மாற போறேன். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. எல்லாம் எனக்கு தெரியும். மூடிட்டு வண்டி எடு. எனக்கு எதுவுமே சரியாவே படல. இப்ப பட்டுச்சா? வலிக்குதுடி. மூடிட்டு வண்டி எடு. ஹேர் சாரிலாம் கலைஞ்சிராம போகணும். பொறுமையா போகும். சிப்ப. அடியே இந்து ரெபெக்கா வர்கீஸே, சீக்கிரம் கிளம்பி வெளியே வாடி. போன்ல என்ன சொல்லி கூப்பிட்ட? இந்து ரெபெக்கா வர்கீஸ். இன்னொரு வாட்டி அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா மூஞ்சி ஃபுல்லா தர்பீஸ் கலர்ல சொல்ல மாட்டேன் ப்ளீஸ். ஐயோ, என்னடி ஏதோ கண்மணியா வாழ போறான், அது இது என்னடி கெட்டப் இது? கண்ட நாய்க்கெல்லாம் நாயண்டி கண்மணியா வாழணும். இனிமே இதான் என் கெட்டப். இந்த கெட்டப்ப பார்த்துட்டு இனிமே எவனாவது என்ன சைட் அடிப்பான், ப்ரப்போஸ் பண்ணுவான், லவ் பண்றேன்னு சொல்லுவான். அதையும் மீறி சொன்னா உள்ளாக்குல பிளேட் வச்சிருக்கேன், மட்டை பண்றேன். என்னடி பசங்க மேல இவ்வளவு கொலவெறில இருக்க? உனக்கு ஒருத்த வந்து சம்பவம் பண்ணிட்டு போவான்ல, அப்ப புரியும் உனக்கு என் கஷ்டம். வண்டி எடு. ஹேய் ஹேய், யார் சைடு அடிக்கிற நீ? பேக்க போட்டு வர. ஏய் சண்டைக்கு போகாதடி. பிரேக்கப் ஆனவன பெண்மையை ஒரேடியா பினாயில் ஊத்தி கழுவிட்டாளே. ஹலோ பட்டு. சொல்லு பப்பு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாரு. இதோ பாக்குறேன் பப்பு. கால் பண்ணி 2 செகண்ட்ஸ் ஆச்சு. பாத்துட்டானான்னு பார்க்கலாம். ஹை, பாத்துட்டான். ஐயோ, கால் பண்றான். சொல்லுங்க பட்டு. பப்பு, நான் வேணா நாளைக்கு காயின் வாங்கிட்டு வரவா? பட்டு, என்னோட இன்ஸ்டா ஸ்டேட்டஸ் பாரு. நான் லைன்ல இருக்கேன் பாரு. இதோ பாக்குறேன் பப்பு. பப்பு, நான் வேணா சயின்டிஸ்ட் ஆயிடவா? ஏன் பட்டு? இல்ல, டைம் மிஷின் இன்வென்ட் பண்ணலாம் தான். சரி சரி சரி, அப்படின்னு டெலிகிராம் ஓபன் பண்ணி பாரு. ஏன் செல்லம்? நீ தான் VTV லிங்க் கேட்டல, நான் அனுப்பிச்சிட்டேன் உனக்கு. நாளைக்கு காலையில காலேஜ்ல நம்ம உட்காந்து பார்க்கலாம். பெஞ்சுக்கு மேலையா இல்லனா பெஞ்சு கீழேயா செல்லம்? ஏய், உத வாங்க போற பட்டு நீ. சரி, ஒரு கிஸ் கூட. கிஸ்ஸா? யாரும் இல்ல. போதுமா? இன்னும் ஒண்ணே ஒண்ணு தர. நிறைய கிஸ் கொடு. நிறையவா? போதுமா? சரி, ஓகே. வீடியோ கால் வா. ஐயோ, என்ன வீடியோ கால் வர சொல்லிட்டான்? என் மூஞ்சி வர எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, லிப்ஸ்டிக். ஹாய் பட்டு. பட்டு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப நான் உனக்கு உமா கொடுத்தேன்ல, என் போன் ஃபுல்லா லிப்ஸ்டிக் ஆயிடுச்சு. பப்பு, இப்ப நீ எப்படி கிஸ் கொடுத்து உன் போன் ஃபுல்லா லிப்ஸ்டிக் ஆச்சோ, நாளைக்கு அதே மாதிரி நீ கொடுக்க போற கிஸ்ல என் மூஞ்சி ஃபுல்லா லிப்ஸ்டிக் ஆகணும். ஓகே? ஏய்,
வாயை மூடு. ஹெட்போன்ஸ் வேற போடல, அம்மா வந்துட்டா கேட்டுருவாங்க. கேட்கட்டும், கேட்டா அவங்களையும் ஒன்று கொடுக்க சொல்லு. ஓகே பாய். சொல்லு காவியா. அர்ச்சனா, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் எடுத்த போட்டோ எதாவது இருந்தா அனுப்பிடி. நான் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஸ்டேட்டஸ் போடுறேன். காவியா, உன் ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் என் உயிரே கொடுப்பேன். ஒரு போட்டோ தர மாட்டேனா? நீ வை, நான் தேடி அனுப்புறேன். அச்சோ, அனுப்பு. ஐயோ, அவன் போட்டோவையா பார்த்தோம்? இல்ல இருக்காது. அவன் போட்டோவை பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இன்னொருத்தர் செக் பண்ணலாம். ஐயோ, இந்த லூசு பைய போட்டோவை பார்த்து தொலைச்சிட்டேனே. எவனை என் வாழ்க்கையில பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் போட்டோ போய் பார்த்து தொலைச்சிட்டேனே. ஐயோ, எனக்கு நைட்டு தூக்கம் வராதே. நான் என்ன செய்வேன்? பேசாம போனை உடைச்சிடலாம், அதான் கரெக்ட். எங்க அது? நீயா பேசுற? ஆமா, நான் தான். என்னை உடைச்சி தேவையில்லாம 6000 ரூபாய் செலவு வச்சுக்க. நீயே புடுங்க வேணாம். நான் 2000 ரூபாய்க்கு பேசிக் செட் வாங்கி வச்சுக்கிறேன். இப்போ நான் அவனை உடைப்பேன். இப்ப என்ன, அவன் போட்டோ எல்லாத்தையும் டெலீட் பண்ண உனக்கு அவ்வளவுதான். ஆமா, அவனோட போட்டோ மட்டும் இல்ல, அவன் என் கூட எடுத்தது, அவன் ஃப்ரெண்ட்ஸோட எடுத்தது, என் ஃப்ரெண்ட்ஸோட எடுத்தது, அவனோட சைல்ட்ஹுட் போட்டோ, அவன் ஆதார் கார்டு போட்டோ, பேன் கார்டு போட்டோ, பேங்க் போட்டோ, எல்லா கரும்பு போட்டோ டெலிட் பண்ணு. டெலீட் பண்ணியாச்சு. பத்தல. வாட்ஸ்அப் போ. போயிட்டேன். வாட்ஸ்அப்ல நான் கூட பேசின எல்லா சாட்டையும் டெலிட் பண்ணு. அப்படியே அவனை பிளாக் பண்ணு. ஷுவரா? நீ அனுப்பின 10,000 பட்டு 20,000 செல்லம் 7,000 எல்லாமே போயிடும். நீ மட்டும் டெலிட் பண்ணல, உன் உயிர் போயிடும் பாத்துக்கோ. டெலீட் பண்ணியாச்சு. பத்தலையே. இன்னும் வேற எந்தெந்த ஆப்ல எல்லாம் அவனால என்கிட்ட பேச முடியும்? Facebook அன்இன்ஸ்டால் கரோ. இன்ஸ்டா அன்இன்ஸ்டால் பண்ணு. ட்விட்டர் அன்இன்ஸ்டால் செய்யண்டி. வேற அன்இன்ஸ்டால் பண்ணு. வேற எதுல பேச முடியும்? SMS. அதுக்கு அவன் நம்பரை பிளாக் பண்ணலே ஓ போதும். அப்படியா? இல்லையே, வேற ஏதோ மிஸ் பண்றேன். வேற புடிச்சா ஜிபே. அதை அன்இன்ஸ்டால் பண்ண நீ எதுல பே பண்ணுவ? பரவாயில்ல, நீயே புடுங்க வேணாம். நான் பேங்க் ஆப்ல கூட பே பண்ணிக்கிறேன். முதல்ல நீ எல்லாத்தையும் டெலிட் பண்ணு. பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. கூல். இப்பதான் எனக்கு உயிரே வர மாதிரி இருக்கு. ஆமா. எங்க போட்டேன்? தொலைச்சிட்டேனா? அர்ச்சனா, என் போனை பாத்தியாடி? இங்கதான் எங்கேயாவது இருக்கும்டி. ஒரு போன் தான் பண்ண. உன்னோட பெரிய இம்சையா போச்சுடி. இதோ அடிக்குது. தேங்க்ஸ். உயிர் எடுப்பான். ஏய், அப்படியே அவ்வளவு சீரியஸா பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்றதுக்கு இல்ல. காமி. போன குடுறி. அடி பாவி, கொஞ்ச நேரம் முன்னாடிதான் போனுக்கான போன் பண்றேன்னு சொன்னது கூட ஆள் கிட்ட சொல்லிருக்கியா? பின்ன அவரை வெயிட் பண்ணுவார்ல. அவரா? யார், உங்க அப்பாவா? எங்க அப்பா யார் சொன்னா? அவரு. அதான் யாரு? என் பாய் ஃப்ரெண்ட் ரீ. அவனுக்கும் உனக்கும் ஒரே ஏஜ் தானே? அவன் இவன் சொன்ன பல்ல உடைச்சிருவேன். நீ அவரை பேர் சொல்லியே கூப்பிடு. ஆனா நான் அவரை அவர் தான் கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? சீ சொல்லு. ஏன்னா அவர் தான் என் ஃபியூச்சர். ஸோ இப்பத்துல இருந்தே அவர்னு கூப்பிட்டு பழகிக்கிறேன். அவர் மெசேஜ் பண்ணுவார், குட்ரி. பேபி வீடியோ கால் அது வரேன். வாடி. நீ ஸ்லோ மோஷன்ல பேசுற மாதிரியே ஓட்டுவேன். நகர் நானே ஓட்டிக்கிறேன். நீ ஓட்டுறியா? ஓட்டுறேன்டி, இறங்குடி. ஏய், உன் அவர்கிட்ட சொல்லிட்டியா? எவரு? அவரு சொல்லிட்டியா? நான் காவியா வண்டி எடுத்து ஓட்ட போறேன், பத்திரமா வீட்டுக்கு போயிடும், போனோன்னு கால் பண்றேன், மெசேஜ் பண்றேன் அப்படின்னு உன் அவர்கிட்ட சொல்லிட்டியா? வைத்தறிச்சல கலப்பாத காவியா, மரியாதையா ஏறு. ஏய் அர்ச்சனா, ஒரு 50 rupees சென்ட் பண்ணி 2 நாள்ல கொடுத்துடுறேன். 2 நாள்ல அனுப்பலனா உன் பைக்கை வித்துறோம், பரவாயில்லையா? அம்ஸ்டம்பர் நான் சொல்லையா? அதான் அம்ஸ்டன் சொன்னனே. இது இல்ல, உன் அவர்கிட்ட சொல்லிட்டியா? 50 rupees சென்ட் பண்ணிருக்கேன் காவியாக்கு. ஆமால, உனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, மறந்தே போயிட்டேன். காவியா, நானே வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு நீ என் உயிர் மயிரை வாங்காத, போய் தொலை. ஓகே. தாடி டீ. ஏய், இன்னும் கொஞ்சம் டீ இருந்தா உன் அவருக்கு கொண்டு போய் குடுறி. உன் அவரு யாருன்னு பாக்குறியா? உன் ஃபியூச்சரு. போய் குடு, ஜாலியா குடிப்பான். இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. இரு.
ஒரு நிமிஷம் அதை கொடு. எதுக்கு? கைய கொண்டாடி. எரியுதா? 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 நீ ஒரு தடவை அவனை பத்தி பேசும்போது எனக்கு இப்படிதான் எரியுது. என்ன எரிச்சல். இங்க பாரு, இப்போ உன் கையை தீச்சேன். இன்னொரு அந்த நாயை பத்தி பேசினா உன் மூஞ்ச தீச்சிருவேன். கோலகாரி. ஹே, என்ன ரொம்ப லோவா இருக்க? ஒரு ஸ்டோரி சொல்ல ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போயிருந்தேன். அங்கே என்ன ரொம்ப கேவலமாக நடத்திட்டாங்க. ஹே, இது இல்லைனா இன்னொன்று, அதுக்கா இப்படி பார்த்துக்கலாம் விடு. உனக்கு சொன்னால் புரியாது. என்னெல்லாம் யாருமே மதிக்க மாட்டாங்கல்ல. ஹே, நீ என்ன இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்க? இங்கே பாரு, வாழ்க்கையில் எப்போவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்மளை போட்டு செய்யும். அதுக்கு இப்படி உட்காந்தா எல்லாம் சரியாயிடுமா? நீ இப்படி உட்காந்தனா ஒரு தண்ணியில் போட்ட கல்லாயிடுவடா. நீ என்றைக்குமே அப்படி ஆகக்கூடாது. இங்கே பாரு, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அப்படி ஆகவும் விட மாட்டேன். புரிஞ்சுதா? நீ எப்போவுமே தண்ணி மாதிரி இருடா. நீ எந்த ஷேப்குள்ளே போட்டாலும் ஃபிட் ஆகணும். எவ்வளோ மோசமான வளைவு வந்தாலும் வளைஞ்சு ஓடணும். இங்கே பாரு, நீ என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஜெர்சி பட நாணி மாதிரி, விஐபி தனுஷ் மாதிரி, அண்ணாமலை ரஜினி மாதிரி. நான் நம்புறேன், நீயும் உன்னை நம்பணும். புரியுதா? ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் தண்ணினா அது மேலே பெய்கிற மழையே நீ தான். பாரா, உண்மையாவே பேசி உன் மனசை மாத்திட்டேன் போலே. ஏண்டா, கேட்டோன்னு அப்படி கூலாகி நல்லாலனாலும் சுமார் அழகா கவிதைலாம் சொல்ற. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உன்கிட்ட பேசினா அதெல்லாம் காணாமல் போயிடுது. சரி சரி போதும். ஹே, என்ன உண்மையாதான்? பரவாயில்ல, நல்லதான் ஐஸ் வைக்கிறேன். ஐயோ, இந்த முடி வேற. மண்டைக்கு ஒரு கிளிப்பு போட சொன்னா போடுறியா நீ? இந்த உலகமே நீதான் இருந்தனே. பேசாம அவளுக்கு கால் பண்ணிடுவோமா? அர்ச்சனா. சொல்றி. ஹலோ காவ்யா, எனக்கு ஒரு மாதிரி லோவா இருக்குடி. அப்படியா? சரி. சரியா? ஹேய், ஏதாவது என்னன்னு கேள்றி. சரி, என்ன? எனக்கு ஒரு மாதிரி அவன் ஞாபகமாவே இருக்கு. ரொம்ப மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன்டி. அவன் 2 நாளா என் கனவுல வந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வேளை பிரச்சனையா இருக்குமோன்னுலாம் தோணுதுடி. ஒருவேளை நான் அவனை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறதுனால அவன் என் கனவுல வரானா, இல்ல அவன் என்னை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறதுனால அவன் என் கனவுல வரானானே தெரியலடி. நான் வேணா அவன்கிட்ட போய் கேட்டு சொல்லட்டா? ஏய், என்னடி அவன்கிட்ட கேப்ப? ஏன்ட்ட ஏதாச்சும் பேசுறி? உன்கிட்டயா? சரி, நாளைக்கு கால் பண்றேன். ஏய் இம்சா, ஏன்டி என் உயிர் எடுக்கிற? எது, நான் இம்சையா? சரிப்பா. ஐயோ காவியா, உனக்கு என் சிச்சுவேஷனே புரிய மாட்டேங்குது காவியா. என்கிட்ட ஏதாச்சும் பேசி என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணு. இல்லைனா என்கிட்ட ஏதாச்சும் பேசி பாசிட்டிவா ஃபீல் பண்ணவே. ஏதாச்சும் பேசி என் மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுடி. அப்படியே என்ன பேசணும் நீயே சொல்றனா அதே பேசிடுவேன். ஹேய் மரமண்ட, என்ன பேசணும் நானே உனக்கு சொல்லி கொடுத்தா நீ என்ன இதுக்கு இருக்க? நீயே தாண்டி ஏதாச்சும் பேசணும். வேற ஏதாச்சும் டாபிக் பேசி ஒன்னு என் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். இல்லைனா என்னை மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசி என்னை இந்த நினைப்புல இருந்து வெளியில கொண்டு வரணும். இதெல்லாம் பேசிக் ஹியூமன் சைக்காலஜிடி. இதை கூட நானா உனக்கு சொல்லி கொடுக்கணும்? மரமண்ட. இத பாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது, சரியா? வேணா கோர்ஸ் கீஸ் ஃபர்ஸ்ட் வந்து உன் ஃபோன் பண்ணி சொல்றேன். இப்போதைக்கு போனை வை. ஹே அமீன், அந்த பெட்டி எங்க கொடுங்க. ஆழியா, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனி கெஸஸ்? ட்ரெஸ், டாய்ஸ், சாக்லேட்ஸ். ட்ரெஸ். ஆமாம்மா, இருக்கு. அந்த பெட்டி ஃபுல்லா இருக்கு. நீங்க போடுறதுக்கு இல்ல, துவைச்சு போட. வா, இன்னும் உனக்கு அடங்கவே இல்ல. ஓகே மேடம், என்ன கேட்டீங்க? டாய்ஸ்.